Hello, my dear students. Last class we have seen electrical resistivity and electrical conductivity. அதில் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மட்டும்தான் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம், இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஆர் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a wire is directly proportional to length of the wire அப்படின்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், resistance of the wire is denoted by the R denotes the resistance of the wire, whereas this rho denotes resistivity of the wire. resistivity அப்போ ஒரு கண்டக்டர் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த கண்டக்டர் என்ன மெட்டீரியலில் மேடப் ஆகிருக்கு, அது வந்து காப்பராக இருக்கலாம், அது வந்து அலுமினியமாக இருக்கலாம், அல்லது வந்து அது வந்து ஸ்டீலாக இருக்கலாம். இப்போ இது தான் மெட்டீரியல் ஆஃப் த ஒயர். இது வந்து ஒயர், இது வந்து ஒரு கடத்தி. இந்த கடத்தி வந்து எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படின்றது தான் மெட்டீரியல். ஓகேவா? அப்போ ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ நம்ம யூனிட் என்னன்னு பார்த்தோம், ரோ ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஆர் இன்ட்டு ஏ டிவைட் பை எல்ன்னு பார்த்தோம். அந்த ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு ஆருக்கு வந்து ஆறுன்றது வந்து ரெசிஸ்டன்ஸு, ஸோ அதனால் அதுக்கு வந்து என்னது யூனிட் வந்து என்னது ஓமு. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதுக்கு யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயரு டிவைடட் பை, இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலாக டிவைடட் பை எல்லுக்கு வந்து என்ன யூனிட் லென்த் ஆஃப் த ஒயரு, அதுக்கு யூனிட் என்னது மீட்டர். ஓகே, அப்போ மீட்டர் ஸ்கொயரில் இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் ரோ ஈக்குவல் டு ஓம் மீட்டர். இது வந்து ஓம், இது வந்து மீட்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஃபார் ரெசிஸ்டிவிட்டியோடைய யூனிட்டு. ஓகேவா? கிளியர். நவ் வி ஷில் பாஸ் ஆன் டு த அவர் டாபிக், கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்வர்ஸ் தான் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா என்ன, மின்சாரத்தை ஒரு கடத்தியில் கடத்துறது வந்து கண்டக்டிவிட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பண்புக்கு பேர் கண்டக்டிவிட்டி. ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதாவது ஒரு கண்டக்டர்லேயும் ஒவ்வொரு மெட்டீரியல், காப்பரு, அலுமினியம், ஸ்டீல்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டக்டன்ஸு. இந்த கண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இட் அஃபர்ஸ் some resistance to the flow of charges, thereby offering resistance to the passage of current. அதாவது ஒரு கடத்தியில் சார்ஜஸ்லாம் போகுது, அந்த சார்ஜஸ்லாம் வந்து மூவ் ஆகுது. அந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை வந்து தடை பண்ணுது. அது கண்டக்டன்ஸ் என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, சார்ஜஸ் வந்து மூவ் ஆகிறது என்ன பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது, அதிகரிக்குது, அதாவது ஹெல்ப் பண்ணுது. அதுதான் கண்டக்டன்ஸ். ஓகேவா? அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டக்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் த ப்ராப்பர்ட்டி. அதனுடைய பண்பு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல். அது எதால் வந்து அது உருவாகி இருக்கிறதோ அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி. டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் எண்ட்ஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட். அப்போ அது என்ன பண்ணுது, அது சார்ஜ் என்ன பண்ணுது, அது வந்து என்ன பண்ணுது, எய்ட் பண்ணுது. எய்ட்னா என்னது, என்ஹான்ஸ் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. எதை ஹெல்ப் பண்ணுது, டு ஃப்ளோ, ஃபார் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இப்போ மேத்தமெட்டிக்கலாக இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் டிஃபைன் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இங்கே முன்னாடியே பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் அப்ஸ்டாக்கிள் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ஸு. அப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸு. இது வந்து கண்டக்டன்ஸ் வந்து ஆஸ் இட் எய்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னும் போது இது வந்து என்ன இருக்கும், ரெசிப்ரோக்கல், இன்வர்ஸாக இருக்கும். ரைட், ஓகே. எதுக்கு இன்வர்ஸாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸாக இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டக்டன்ஸை எதில் சொல்கிறாங்க, இட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் ஜி. த கண்டக்டன்ஸ் இஸ் அது எதில் வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா, ஜின்ற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அப்போ ஜி ரெப்ரசன்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ ஜி ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்கலி அதை டிஃபைன் பண்ணபடி பார்த்தோன்னா 1/r. அப்போ கண்டக்டன்ஸோட யூனிட் என்ன வரும்,
1 by rனா G equal to 1 by rனா ஓம் ஓம். அப்போ அவங்க இது என்ன எப்படி எழுதலாம்? ஓம் பெர் மீட்டர் பெர் ஓம் அல்லது ஓம் டு த பவர் -1ன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். ஆர் இல்லை அது எப்படி சொல்லலாம்? ஓம் டு த பவர் -1 என்ன பண்ணுறாங்க? ஓஹெச்எம் தானே ஓமு, ஓஹெச்எம் தானே, அதை விட தலைகீழ போடுங்க, எம்ஹெச்ஓ மோ. ஓமை தலைகீழ போட்டால் மோ. அது 1 by ஓம்ன்றத 1 by ஓம் என்னன்னு பண்ணுறாங்க? மோன்னு கொடுத்துட்றாங்க. மோ, எம்ஹெச்ஓ மோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு மோன் போட வேண்டியது தான், மோ மோ. ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஃபார் கண்டக்டன்ஸ். The reciprocal of electrical resistivity of a material is called its electrical conductivity. அப்போ நம்ம கண்டக்டன்ஸுக்கு பார்த்தோம், அங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையாப்பா? ரெசிஸ்டன்ஸுடைய ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டன்ஸு. அங்கே நம்ம ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா? இங்கே நம்ம கண்டக்டிவிட்டி பார்க்க போகிறோம். கண்டக்டிவிட்டின்றது என்னதுன்னா ரெசிஸ்டிவிட்டியுடைய ரெசிப்ரோக்கல், ரெசிஸ்டிவிட்டியினுடைய தலைகீழி என்னவோ அதான் கண்டக்டிவிட்டி. அப்போ அது தலைகீழின்னும் போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம ஆக்சுவலாக ரோன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம்? ரோ இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரோ இஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல்னும் போது என்ன வரும்? நவ் சிக்மா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரோ சிக்மா. அப்போ அந்த சிக்மா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த நொட்டேஷன் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ப்ரெஸிங் கண்டக்டிவிட்டி. அப்போ சிக்மான்றது என்னன்னா கண்டக்டிவிட்டி. என்ன கண்டக்டிவிட்டி? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, so we have clearly defined that electrical conductivity is mathematically defined as inverse of electrical resistivity. Okay, so இதுதான் அவங்க இன்வெர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. the reciprocal of the electrical resistivity of material is called its electrical conductivity. Okay, good. இப்போ நம்ம we have defined electrical conductivity. Then we have seen the formula for electrical conductivity as sigma equal to 1 divided by rho. Now it is our duty to give its unit. From formula itself you can derive unit. How do you derive unit? What is the unit for resistivity? Rho. The unit for resistivity is ohm meter. Just now we have seen. Okay, just now we have raised ohm meter. So this is ohm meter. Now since this electrical resistivity is in denominator, 1 divided by ohm meter, ohm into meter equal to per ohm per meter. Per ohm per meter is the unit for electrical conductivity. Okay, clear or not? Right. Okay, now we are going to see electrical conductivity of a conductor is a measure of its ability to pass the current through it. Okay, இதான் நம்ம பார்த்தோம். அது வந்து இட்ஸ் எ மெஷர். அது வந்து ஒரு கண்டக்டிவிட்டி, ஒரு கண்டக்டார்ன்றது ஒரு கடத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கடத்தி வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், அதனால் எவ்வளோ அளவுக்கு அதிகபட்சமாக கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் எது அப்படின்னு சொன்னால் கண்டக்டிவிட்டி. ஓகே, இப்போ இது வந்து அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன பண்ணோம்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். சம் மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் அலுமினியம் எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வந்து பெஸ்ட்டு கண்டக்டர்னா காப்பர் வந்து பெஸ்ட்டு கண்டக்டர். ஏன் சார் நம்ம வந்து அப்போ பெஸ்ட்டு கண்டக்டர்ன்றீங்க? அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து லாஸ் இல்லாமல் நம்ம வந்து காப்பர் ஒயர்லே போடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா, காப்பரோட காஸ்ட் வந்து அதிகன்றதுனால அலுமினியத்தை பயன்படுத்திக்குவாங்க அடுத்து. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெருவில் நம்ம வந்து எலக்ட்ரிக் கேபிள் இழுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கம்பத்துலேருந்து மின் கம்பத்துலேருந்து இழுத்து நம்ம அதுலேருந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா, அதுக்கு நம்ம என்ன ஒயர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன கவர்மெண்ட்டில் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அலுமினியம் தான். ஓகேவா? ஏன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மி, வேறு ஒன்றும் இல்லை. While some other materials are non-conductors. What are non-conductors? It will not conduct electricity. அதுக்கு பேர் என்னன்னா இன்சுலேட்டர்னு பேர். மின் கடத்தா பொருள்.
மின் கடத்தும் பொருள், மின் கடத்தா பொருள் தமிழில். மின் கடத்தும் பொருளுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அலுமினியம். மின் கடத்தா பொருளுக்கு எக்ஸாம்பிள் என்னது? கிளாஸு, வுட்டு, ரப்பரு, இதெல்லாம் கண்ணாடி, மரம், ரப்பர், இது எல்லாமே வந்து மின் கடத்தா பொருளுக்கு. இன்சுலேட்டர். ஓகே. கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தேன் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. திஸ் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தேன் ஃபார் இன்சுலேட்டர். இப்போ நம்ம வி ஹவ் ப்ராட்லி கிளாஸிஃபைடு திங்ஸ் இன்டு 2 கேட்டகரிஸ். இந்த சாப்டரில் என்னவா பிரிச்சிடும்? வெதர் த மெட்டீரியல் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் நாட். இஃப் இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னால் அது கண்டக்டார். இந்த பொருள் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? கடத்தும்னா அது ஒரு வகை, கடத்தாதுன்னா ஒரு வகை. அப்போ கடத்தும் அப்படின்னா அது மின் கடத்தும் பொருள், கடத்தாதுன்னா அது கடத்தா பொருள், மின் கடத்தா பொருள். அதை தான் மின் கடத்தும் பொருளை தான் கண்டக்டார்ன்றாங்க, மின் கடத்தா பொருளை தான் இன்சுலேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம், கண்டக்டிவிட்டி பார்த்தோம். கண்டக்டிவிட்டின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? அதாவது எந்த ஒரு பொருளும் அது எவ்வளோ தோண்டி மின்சாரத்தை கடத்தும்ன்றத குறிக்கிறது தான் நாம் என்னென்னு பார்த்தோம்? கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்தா இந்த கண்டக்டிவிட்டி எதுக்கு வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தா, கண்டக்டாருக்கு அதிகம், இன்சுலேட்டருக்கு கம்மி. அதாவது மின் கடத்தும் பொருளுக்கு கண்டக்டிவிட்டி அதிகம், மின் கடத்தா பொருளுக்கு கண்டக்டிவிட்டி கம்மி. அவ்வளோதான். ரொம்ப அப்படியே தலைகீழவா. மின் கடத்தும் பொருளுக்கு ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் தடை பண்பு, அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணும்? அது வந்து என்ன இருக்கும்? அது குறைவாக இருக்கும். மின் தடை வந்து குறைவாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கும். எதுக்கு? கண்டக்டருக்கு. இன்சுலேட்டருக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இதோட கண்டக்டிவிடைய இன்வெர்ஸ் தானே அது. ஓகே, ரைட். ஓகே, ஸோ நவ் வி ஹவ் சீன் ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து ரோன்னு பார்த்தோம், கண்டக்டிவிட்டிக்கு வந்து சிக்மான்னு பார்த்தோம், அப்புறம் வந்து இன்சுலேட்டர் பார்த்தோம், இன்சுலேட்டர். அப்புறம் என்ன பார்த்தோம்? கண்டக்டர் பார்த்தோம். கண்டக்டர்னால் மெட்டீரியல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், காப்பர் பார்த்தோம், அலுமினியம் பார்த்தோம். இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்? கிளாஸ் பார்த்தோம். ஓகே, கிளாஸு, மைக்கா, வுட்டு. ஓகே, மைக்கா, வுட்டு, இதெல்லாம் வந்து இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள். இன்சுலேட்டர்ன்றது மின் கடத்தா பொருள். இது வந்து மின் கடத்தும் பொருள். ஓகேவா? அதுதான் எக்ஸாம்பிள். கிளியர்? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் சம் மெட்டீரியல் அவங்க வந்து டேட்டா கண்டக்டார் கொடுத்துருக்காங்க, இங்கே இன்சுலேட்டர் கொடுத்துருக்காங்க. கண்டக்டாரில் 3 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. காப்பர் கொடுத்துருக்காங்க, நிக்கலை கொடுத்துருக்குறாங்க, குரோமியத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனோட ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் மீட்டர் யூனிட்ன்றது தெரியும், அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த காப்பருடைய ரெசிஸ்டிவிட்டி என்னென்னா 1.62 × 10⁻⁻8. நிக்கல் × 10⁻6.84 × 10⁻⁻8. குரோமியத்துக்கு 12.9 × 10⁻⁻8. அப்போ ரெசிஸ்டிவிட்டி வந்து -8 இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம், கண்டக்டருக்குலாம். அதே இன்சுலேட்டருக்கு பாருங்களா +14 இருக்குது பாருங்கள். கிளாஸுக்கு வந்து +14, 10⁻10லேருந்து 10⁻14 வரைக்கும் இருக்கும். இது 10⁻13லேருந்து 10⁻16 வரைக்கும் இருக்கும், +16 இருக்குது. இது பாருங்கள் மைனஸில் இருக்குது பாருங்கள். அப்போ கண்டக்டருக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்குது, இன்சுலேட்டருக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகே, now we are going to see a problem. Okay, so this is the problem. Okay, the resistance of a wire of length 10 meter is ohm. அப்போ length of the wire என்ன? 10 meter. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? 2 ohm கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் R equal to 2 ohm. Okay, if the area of cross section of the wire is 2 × 10⁻⁻7 meter square, 2 × 10⁻⁻7 meter square னு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ A equal to 2 × 10⁻⁻7 meter square. டிட்டர்மைன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான்? ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடின்றாங்க, கண்டக்டன்ஸை கண்டுபிடின்றாங்க, அப்புறம் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடின்றாங்க. ரொம்ப
தெளிவாக இருக்கணும் நம்ம. வாட் ஆர் ஆல் கிவன்? கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கடத்தி, அந்த கடத்தியுடைய நீளம் வந்து 10 மீட்டர். அந்த 10 மீட்டர் நீளமுள்ள கடத்தியினுடைய மின்தடை வந்து 2 ஓம். அந்த கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோன்னா 2 பெருக்கல் 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸு, கண்டக்டிவிட்டி, இந்த 3 நம்ம பார்த்தோம் இல்லையா? 4 பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் இவங்க கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம வந்து அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க 2 ஓமும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்க. கண்டக்டன்ஸ் கொடுக்கல, கண்டக்டிவிட்டி, அதனால் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க, கண்டக்டிவிட்டியும் கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எப்போதுமே ப்ராப்ளம் பார்த்த உடனே என்னென்னலாம் கிவன்றதை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடுங்கப்பா. அடுத்து ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ரோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ டிவைடட் பை எல். இந்த ஆர்ன்றது என்னப்பா? ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. ஏன்றது என்னப்பா? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஆர்ன்றது மின்தடை, ஏன்றது குறுக்குவெட்டு பரப்பு. எல்ன்றது என்னப்பா? கடத்தியினுடைய நீளம். அழகாக போடுங்க. ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? 2 ஓம். 2 இன்ட்டு 2 போட்டுட்டுனா 2 இன்ட்டு ஓகே 2 இன்ட்டு ஏ என்ன வருது? 2 இன்ட்டு 10 to the power ஏரியா ஆஃப் 2 இன்ட்டு 10 to the power -7 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா ஏரியா? இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அது அப்படியே 2 இன்ட்டு 10 to the power -7 போட்டுக்கிட்டேன். டிவைடட் பை லென்த் என்னது? 10 மீட்டர் டிவைடட் பை 10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4 வந்துடும். இங்கே 10 வந்து கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குதுப்பா. இது டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போகும்போது 10 to the power -1ன்னு வரும். அப்போ மேலே வந்து ஏற்கனவே 10 to the power -7 இருக்குது. இதை நான் மேலே தூக்கின்னு போனேன்னா இன்ட்டு 10 to the power -1. அப்போ பேஸு காமனாக இருக்கிறதுனால பவரை கூட்டிக்கலாம் நம்ம. அப்போ என்ன வரும்? இன்ட்டு 10 to the power -8 வரும். அப்போ 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 10 to the power -8. சார் இதுக்கு யூனிட் என்ன சார்? ரெசிஸ்டிவிட்டிக்கு யூனிட் என்ன சார்? ஓம் மீட்டர்ப்பா. 4 இன்ட்டு 10 to the power -8 ஓம் மீட்டர். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்போ கண்டக்டன்ஸுக்கு வா. கண்டக்டன்ஸுக்கு என்ன பதில் என்ன சொல்கிறாங்க அவங்க? கண்டக்டன்ஸ் இஸ் கிவன் பை ஜி. ஜியுடைய ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? 1/r. 1/r, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அதாவது 1 மின்தடை. மின்தடை எத்தனை ஓம் கொடுத்தாங்க? 2 ஓம் கொடுத்தாங்க. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? மின்தடை 2 ஓம். அப்போ இந்த மின்தடை என்ன பண்ணுற? இங்கே போடுற ஜி ஈக்குவல் டு 1/r ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் டு இங்கே என்னென்னா 1/2ன்னா என்னென்னா 0.5. 0.5 அல்லது 0.5 மோ. ஏன் மோ வருது? இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு ஓமு, அது டினாமினேட்டரில் ஓமுன்னு வர்றதுனால மேலே போனோன்னா ஓம் டு த பவர் -1 வரும். ஓம் டு த பவர் -1 தலைகீழ போட்டால் என்ன வரும்? OHM. அதாவது எப்படி OHM, இந்த OHM நான் தலைகீழ எழுதுனா MHO. MHO அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ ரெசிஸ்டன்ஸோட கண்டக்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் வந்து ஓம், கண்டக்டன்ஸோடைய அலகு வந்து மோ. அவ்வளோதான். கண்டக்டிவிட்டி என்ன சொல்லிட்டாங்க? கண்டக்டிவிட்டிக்கு அழகாக உனக்கு தெரியும். கண்டக்டிவிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியினுடைய தலைகீழி தான் கண்டக்டிவிட்டி. அப்போ தலைகீழின்னும் போது என்ன வரும்? 1/ρ. வெறும் ரோன்னு போட்டால் ரெசிஸ்டிவிட்டிப்பா. ஓகேவா? அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு தலைகீழி எடுத்தோம்னா கண்டக்டிவிட்டி. அப்போ 1/ρ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 10 to the power -8. இது எங்கே இருந்தது? 4 இன்ட்டு 10 to the power -8. எங்கே ரெசிஸ்டிவிட்டி? இந்த இடத்துல நீ கண்டுபிடிச்சிருக்கிற பாரு, இந்த ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்க இல்லையா? 4 இன்ட்டு 10 to the power -8 ஓம் மீட்டர். அப்போ 4 இன்ட்டு 10 to the power -8 ஓம் மீட்டர்னா இது வந்து என்ன பண்ணுற? இது வந்து 1/4. ஓகேவா? வெயிட் a minute. ஈக்குவல் டு
0.25 1/4 உடைய வேல்யூ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா 0.25. ஓகேவா? இங்கே வந்து மோ பெர் மீட்டர்னு ஏன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மோ பெர் மீட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். மோ பெர் மீட்டர் ஏன் கொடுத்தாங்க? பெர் ஓம் பெர் மீட்டர். இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா பெர் ஓம், இந்த பெர் ஓம் இது கூட யூனிட் என்னென்னா பெர் ஓம் பெர் மீட்டர். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கால்குலேஷன் நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இங்கே வந்து ஆக்சுவலாக 1/1 ரோ இருக்குது. இங்கே வந்து 1/4 × 10⁻⁸ இருக்குது. அதுலேருந்து இது எப்படி வந்துன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிக்மா = 1/ρ = 1/4 × 10⁻⁸. இது எப்படி வந்துன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ sigma = 1/ρ = 1/4 × 10⁻⁸. இந்த ரோவோட யூனிட் நம்ம என்னன்னு பார்த்தோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கால்குலேஷன் பார்த்தோம். 1/4 × 1/10⁻⁸. 1/4 வந்து 0.25. இந்த 10⁻⁸ வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதை நியூமரேட்டர் கொண்டு வந்தால் × 10⁸ வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ரோவுக்கு என்ன ரெசிஸ்டிவிட்டி யூனிட் என்னன்னா ஓம் மீட்டர். இது எப்படி வருதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ρ = R × A/L. ஆருக்கு வந்து ஓமு, ஏவுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயரு, எல்லுக்கு வந்து லென்த் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். இந்த மீட்டர் ஸ்கொயர் போச்சு. ஸோ அப்போ ஓமுக்கு என்னென்னா இந்த ரோவுக்கு என்னென்னா ஓம் × மீட்டர். அது எப்படி எழுதலாம்? OHM × மீட்டர். ஓகேவா? இதுதான் இப்படி எழுதுறோம். ஓகே, இப்போ இங்கே ரோ எங்கே இருக்குன்னா டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு யூனிட் என்னான்னு சொல்லுவோம் நம்ம பெர் ஓம் பெர் மீட்டர். அதாவது 1/ஓம் × மீட்டரை நம்ம என்ன பண்ணுறோம்? பெர் ஓம் பெர் மீட்டர் போடுவோம். அப்போ இதை வந்து ஓம் பெர் ஓம் பெர் மீட்டர். அப்போ சிக்மா = 0.25 × 10⁸. பெர் ஓம் நம்ம என்னென்னு எழுதுவோம்? மோன்னு எழுதலாம். பெர் ஓம் நம்ம என்னென்னு எழுதலாம்? MHO எழுதலாம் பெர் மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ சிக்மா = 0.25 × 10⁸ மோ பெர் மீட்டர். ஆனால் அவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0.25 × 10⁻⁸ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே 1/4ன்றது என்ன ஆகிடும்? இங்கே நான் அவங்ககிட்ட சொன்னேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த R1 இது வந்து R1, இது R2, இது வந்து என்னென்னா R3. இந்த
R1 R2 R3 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் இன்னத்தில் இருக்குது, எண்ட் டு எண்டு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அதனால் இது வந்து என்னன்னா சீரீஸ் கனெக்ஷன். இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டார். ஸோ ஹவு மெனி ரெசிஸ்டார்ஸ் ஆர் தேர்? R1 R2 R3. there are 3 ரெசிஸ்டார். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி is connected to R1, the other end of the R1 is connected to the first end of the R2, and the second end of the R2 is connected to the first end of R3, and the second end of R3 is connected to the positive terminal of the ammeter. இந்த பாசிட்டிவ் இங்கே இருக்கிறதுனால இங்கே என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு கீ. எப்போதுமே சொல்லியிருக்கேன், ஒரு சர்க்யூட் டயக்ராமில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சோர்ஸு, பேட்ரி சோர்ஸு. பேட்ரி சோர்ஸில் பெரிய கோடு பாசிட்டிவ் சைன், சின்ன கோடு நெகட்டிவ் சைன். பெரிய கோடு வந்தால் சின்ன கோடு, அப்புறம் பெரிய கோடு, அப்புறம் சின்ன கோடு. இது வந்து நிறையா பேட்ரி கேஸ்கேட் ஆஃப் பேட்டரி பக்கத்தில் இணைச்சிருக்கிறாங்க. இது வந்து கீ இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கீ இருக்கணும். இது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ன்னு பார்க்குறதுனால இது வந்து மூணுத்தையும் நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் பண்ணியிருக்கிறோம். இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ தூரம் கரண்ட் வருதுன்றதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மீட்டரை போட்டிருக்கோம். அம்மீட்டர் வந்து சீரீஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், வோல்ட் மீட்டர் தான் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இது ஓகே. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னப்பா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, லெட் 3 ரெசிஸ்டன்சஸ் R1 R2 R3 R1 R2 R3 be connected in series. இதெல்லாம் எதில் இருக்குது? சீரீஸில் இருக்குது. let the current flowing through the theme be I. இது வழியாக through them be I. இது வழியாக கரண்ட் எவ்வளோ தொண்டு கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த R1 R2 R3 வழியாக என்ன எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட்டு ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஓகேவா? இது வரைக்கும் புரியும் உங்களுக்கு? ஓகே. அப்போ இந்த இந்த மின்சுற்றின் வழியாக என்ன மின்னோட்டம் பாயுதுன்றா ஐ என்ற மின்னோட்டம் பாய்கின்றது. ஓகே. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, the potential difference V1, V2 and V3 across R1, R2 and R3 respectively. இப்போ இந்த இடத்துல கரண்ட் வந்து சேம் தான், இங்கேயும் ஐ தான், எந்த இடத்துலையும் ஐ தான், இங்கேயும் ஐ தான், இங்கேயும் ஐ தான், இங்கேயும் ஐ தான். ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் R1 என்ன அப்படின்னு சொன்னோம்னா இங்கே V1 பா, இங்கே என்னப்பா V2 பா. இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? V3 இருக்கும். இப்போ என்னன்னா ஓம்ஸ்லா படி பார்த்தோன்னா உனக்கு ஓம்ஸ்லா என்ன தெரியும்? V = IRன்னு உனக்கு தெரியும். V = IRனா இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1 = இது வழியாக போகிற கரண்ட் எவ்வளோன்னா IA I × R1 I × R1. அப்போ V1 = இந்த V1 = I × R1. V2 என்ன வரும்? V2 = I × R2. இங்கே கரண்ட் வந்து IA, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து R2. அப்போ V2 = I × R2. அதே மாதிரி V3 = I × R3. இது எதுலேருந்து வந்தது? உனக்கு ஓம்ஸ் லாவிலேருந்து வந்தது. ஓகே. இப்போ த சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டார். இப்போ ஒவ்வொரு இது R1ல் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா V1, R2ல் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா V2, R3ல் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா V3. இப்போ இதில் இது R3ல் V3 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்க? த சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ், ஓகே, சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டார் இஸ் கிவன் பை. அப்போ டோட்டலாக என்ன வருது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது V = V1 + V2 + V3. What is V1? V1 is the potential difference developed across the resistance R1. What is V2? V2 is the potential difference developed across the resistance R2. அதே மாதிரியே தான் V3 சொல்ல போகிறேன். ஸோ த டோட்டல் த சம் ஆஃப் த இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட சம்மு தான் என்னன்னு சொல்கிறாங்க? இந்த கேபிட்டல் லெட்டர் V சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட்? ஓகே. 4 வந்து now listen me carefully. Using equation 4.7, இப்போ நம்ம பார்த்தது இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அந்த V1க்கு பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்பா I × R1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், V2க்கு பற்றி I × R2, V3க்கு பற்றி I × R3 பண்ணுறோம். இப்போ தான் என்ன சொல்கிறாங்க? the effective resistor is a single resistor. இந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 3 ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்தா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது.
இந்த 3 ரெசிஸ்டன்ஸை சேர்த்தா அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான். அதை போட்டால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ விச் கேன் ரீப்ளேஸ் த ரெசிஸ்டார் எஃபெக்டிவ்லி அப்படின்னா, ஸோ ஆஸ் டு அலோவ் த சேம் கரண்ட் த்ரூ த எலக்ட்ரிக் சர்க்கியூட். அப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் தனித்தனியாக போட்டால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுக்கும்? அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை அந்த 3 ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரே ரெசிஸ்டன்ஸ் போட்டால் உனக்கு அதே கரண்ட் என்ன பண்ணால் அந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுதா புரியலையாப்பா? சார் நான் ஒரு 2 கிலோ ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் சார், 5 கிலோ ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் சார், 7 கிலோ ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் சார். இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நான் சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்துட்டேன் சார். நான் பேட்டரியை கனெக்ஷன் பண்ணிட்டேன் சார், கீயை ஆன் பண்ணிட்டேன் சார், அம்மீட்டரில் எனக்கு ரீடிங் காமிக்குது சார், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0.7 ஆம்பியர் காமிக்குது சார் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் போடுறேன். இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து சீரிஸில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ நான் தனித்தனியாக ஒரு வேல்யூ இல்லாமல் இந்த 3 சேர்ந்து சீரிஸில் இருக்கிறதுனால ஒரு வேல்யூ இருக்கும். அதை நம்ம இப்போ பின்னாடி சொல்ல போகிறோம், என்ன வேல்யூன்றது எப்படி வரும் அந்த வேல்யூன்றதை நம்ம பின்னாடி இப்போ உடனே சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3த்தையும் எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம அந்த வேல்யூ உள்ள ரெசிஸ்டன்ஸ் அங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதே கரண்ட் என்ன பண்ணோம், 0.7 சொன்னோன்னா 0.6 சொன்னோன்னா அந்த அம்மீட்டரில் அதே கரண்ட்டை நமக்கு காமிக்கும். இதுதான் அர்த்தம். அண்டர்ஸ்டுட்? அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், த்ரூ த லெட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டார் பி ஆர்எஸ். அப்போ இது எஃபெக்டிவ் டோட்டலாக இந்த 3த்தையும் சீரீஸில் இருந்ததுன்னா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா ரெசிஸ்டன்ஸு எஸ்ன்றது சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா V = I × RS. ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்காங்க பாரு. இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = I × RS. கிளியர் ஆர் நாட்? இங்கே V = என்ன பார்த்தோம், தனித்தனியாக பார்த்தோம், I × R1 + I × R2 + I × R3. இங்கே என்ன பார்க்குறோம், அதே V எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த R1 R2 R3 எஃபெக்டிவ் வழியாக போகிற கரண்ட்டு 3 வழியாக போகிறது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை நான் ஒரே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான், ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இந்த RS. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் சேமாக இருக்கிறதுனால ஐன்னு போட்டேன், I × RS தட் இஸ் ஈக்குவல் டு V. இதாம்பா இப்போ கம்பைனிங் ஈக்குவேஷன்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு V தான், இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு V தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவலாக ஆக்கிறேன். அப்போ I × RS I × RS ஈக்குவல் டு I × R1 + I × R2 + I × R3. இந்த I லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஐயை கேன்சல் பண்ணால் இந்த I இந்த பக்கம் இருக்கிற 3 ஐயும் கேன்சல் ஆகிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு I கேன்சல் ஆகிடும். எப்படி சார் 3 ஐயும் கேன்சல் ஆகும்? ஒன்றுமே இல்லைப்பா, இதுக்கெலாம் நம்ம குயிக்காக நம்ம ஸ்கிப் ஆகிடணும். என்னென்னா இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் என்ன பண்ணுறேன், ஐயை காமனாக வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகிடும், R1 + R2 + R3. டு யூ அக்ரி? இதில் பொதுவாக இருக்குது ஐ, அதனால் வெளில எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா I × RS இருக்குது. I × RS = I × R1 + R2 + R3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஐயை கேன்சல் பண்ணால் இங்கேயும் நான் என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணால் ஐயை கேன்சல் ஆகிடும். அப்போ RS = R1 + R2 + R3. RS = R1 + R2 + R3. RSன்றது என்னப்பா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் நான் தொடர் இணைப்பில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நான் கூட்டினா என்ன தொகை கிடைக்குமா, அதான் எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்கப்பா. ரிசல்ட்லேருந்து நீ இன்ஃபர் பண்ணணும், அதுலேருந்து நீ இன்ஃபர் பண்ணணும். தஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் எ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், அது 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சில இதில் 4 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சில இதில் 5 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கனெக்ட் பண்ணாலும் number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance is equal to the sum of the individual resistances. அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் அல்லது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோடைய சம்மையும், அதாவது கூடுதலையும் கூட்டினா என்ன இது வருமோ அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, when n resistors are of equal resistance or are connected in series, then equal to என்ன வரும், NRன்னு வரும். இப்போ இது 5 ஓமாக இருக்கலாம், இது 2 ஓமாக இருக்கலாம், இது 6 ஓமாக இருக்கலாம்.
இப்போ இதுவும் 5 ஓம், இதுவும் 5 ஓம், இதுவும் 5 ஓம் அப்படின்னாக்கா அதோட என்னென்னா RS = N × R, 5 × R, அவ்வளோதான், சரியாக போச்சு. எத்தனை நம்ம பண்ணுறோமோ, எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா R எல்லாம் ஈக்குவல், சரியாக போச்சு. ஸோ அழகாக சொல்கிறாங்க, the equivalent resistance in a series combination is greater than the highest value of the individual resistance. சார் இது எனக்கு புரியல சார், இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார். the equivalent resistance என்றானது தொகுபயன் மின்தடை. தொகுபயன் மின்தடை எதனுடைய தொகுபயன் மின்தடை சார்? இங்கே நான் 3 ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த 3 ரெசிஸ்டன்ஸினுடைய தொகுபயன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல R1 வந்து இது R1, இது R2, இது R3. சார் இது வந்து என்ன சொன்னீங்க? R1 சொன்னீங்க, இது R2 சொன்னீங்க, இது R3 சொன்னீங்க. சார் இது 10 கிலோ ஓம் சார், இது 2 கிலோ ஓம் சார், இது 5 கிலோ ஓம் சார். இது 10 கிலோ ஓம், இது 2 கிலோ ஓம், இது 5 கிலோ ஓம். சரி சார், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஃபார்முலா படி இப்போ நம்ம பார்த்தபடி பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் என்ன வரும்னா R1 + R2 + R3. அப்படின்னா R1ஓட வேல்யூ என்ன? 10 கிலோ ஓம் ப்ளஸ்ஸு இது வந்து 2 கிலோ ஓம் ப்ளஸ்ஸு இது வந்து 5 கிலோ ஓம். அப்போ ரிசல்ட் என்ன சார் வருது? இது ஒரு 10, இது ஒரு 2 12, இது ஒரு 17 கிலோ ஓம். அப்போ இந்த RSஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா 17 கிலோ ஓம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் நீ 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டப்பா, மொத்தம் R1 R2 R3 எடுத்துக்கிட்ட, இதில் எதுக்கு வேல்யூ அதிகம்னா இந்த 10 கிலோ ஓம் தான் வேல்யூ அதிகம். 10 கிலோ ஓம் தான் இந்த 3 ரெசிஸ்டன்ஸில் எதனோட வேல்யூ அதிகம்னா 10 கிலோ ஓம். இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம சொல்லிட்டோம், R1 R2 R3 சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்குது, இது ஒரு சிஸ்டம். R1ன்றது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு தனியான மின்தடை, இது ஒரு தனி மின்தடை, இது ஒரு தனி மின்தடை. இந்த 3 மின்தடையும் சீரீஸில் போகும்போது வருகின்றது தொகுபயன் ஒரு தனி மின்தடையாக தான் இருக்கணும். அந்த தனி மின்தடை தான் அங்கே RSன்னு நம்ம பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 3 மின்தடையும், அதாவது இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் வேல்யூ பார்த்தோன்னா இதில் ஹையஸ்ட் எதுனா 10 கிலோ ஓம் தான் இருக்குது. ஆனால் உனக்கு எஃபெக்டிவ் தொகுபயனாக வர்றது எதை விட அதிகமாக இருக்குன்னா, இந்த தனியாக வர வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறல்ல, அதை விட இந்த 17 அதிகம். அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், 3 ரெசிஸ்டன்ஸ் ஹையஸ்ட் வந்து 10 தான். ஆனால் இங்கே வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 17 வருது. அப்போ இந்த 3த்தில் எந்த வேல்யூ அதிகமோ, எதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமோ அதை விட தொகுபயன் வேல்யூ என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். கிளியர் ஆர் நாட்? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? குட். அதை தாம்ப அவங்க சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், என்ன பாருது? ஐயோ இதே கலையுதா? ஓகே ஓகே ஓகே, சரி, அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். ஓகே, the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistances. ஒரு தனிப்பட்ட ரெசிஸ்டன்ஸோட இது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆர் நாட்? ஓகே, ரைட். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு எல்லாமே நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, குட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ப்ராப்ளமில், சால்வ்டு ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? 3 ரெசிஸ்டார்ஸ். எத்தனை ரெசிஸ்டார் எடுத்துக்கிறாங்க? 3 ரெசிஸ்டார் எடுத்துக்கிறாங்க. ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் 5 ஓம்ன்றது ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டார்ன்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் ரெசிஸ்டார். அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புழு இருக்கிற மாதிரி இருக்கும், 2 பக்கமும் நீட்டாக கம்பி இருக்கும். ஆக்சுவலாக அது பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்பா. இப்படி கலர் கோடு இருக்கும். இப்போ வந்து பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ அப்படி கொடுத்துருக்கும்.
அது வந்து பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு தான் அது 10 கிலோகிராமா, அது 2.22 கிலோகிராமா அப்படின்றதெல்லாம் அதை கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் வந்து படிப்பீங்க. ஓகே, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ லீவ் இட். ஓகே, குட். இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூனா 5 ஓம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ என்ன 3 ஓம், R3ஓட வேல்யூ என்ன 2 ஓம், ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் 10 வோல்ட் பேட்டரி. பேட்டரியோட சப்ளை வோல்ட் என்னென்னா 10 வோல்ட்டு. கால்குலேட் தர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னும் போது நீ என்ன பண்ணணும், ஆர்எஸ்ஸை கண்டுபிடின்றாங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட். அது வழியாக கரண்ட்டு எவ்வளோ தோண்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதை பார்க்கணும்பா, ஃபஸ்ட்டு கிவன்லாம் என்னான்னு பார்த்துங்க. முதல்ல கிவன் பார்த்துங்க. கிவனில் முடிச்சுட்டு முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுங்க. ஓகே சார், கிவன் பார்த்துட்டேன் சார். R1 = 5 ஓம், R2 = 3 ஓம், R3 = 2 ஓம், வோல்டேஜ் V = 10 வோல்ட்டு. அதாவது சப்ளை வோல்டேஜ் = 10 வோல்ட்டு. ஓகே, ரைட். ஓகே, இங்கே RS வந்து என்ன அப்படின்னு சொன்னால் R1 + R2 + R3 இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். RS அப்போ R1 என்ன 5 + 3 + 2 அப்படின்னா என்ன 10 அப்படின்னா RS = 10 ஓம். ஹென்ஸ் RS = 10 ஓம். கரெக்டா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். கரண்ட் இப்போ நான் ஃபார்முலா போகிறேன். ஏன்னா RS கண்டுபிடிச்சிட்டேன். ஓம்ஸ்லாம் என்ன, V = I × R. V வந்து எனக்கு 10 வோல்ட்டுன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட்டு தான் நமக்கு தெரியணும். R வந்து இப்போ RS எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான். அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வியும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ I தான் நமக்கு தெரியாது. I தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. I = V இங்கே வச்சுக்க டிவைடட் பை R. I = V/Rன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் ஓம்ஸ் லாவிலேருந்து. அதை சப்ளை பண்ணேன். இங்கே ஆர்ன்றது இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸு, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த 10 ஓம். அப்போ V 10/10 = 1 ஆம்பியர். அப்போ 10/10 வோல்ட் வந்து 10 வோல்ட்டு, RS வந்து 10 ஓமு, 10/10 = 1 ஆம்பியர். ஏன்னா இது கரண்ட்டோட யூனிட் என்னென்னா ஆம்பியர், 1 ஆம்பியர். ஓகே, clear or not? Right. Now we are going to see resistance in series. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல பார்த்தோம். A parallel circuit has 2 or more loops through which current can pass. லூப் இருக்கும். அந்த லூப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வழியாக என்ன பண்ணுறது, கரண்ட் பாஸ் ஆகுது. If the circuit is disconnected in one of the loops, ஏதாவது ஒரு லூப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயா, the current can still pass through the other loops. இங்கே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்கல. அந்த விஷயத்தை இவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ சீரீஸ் கனெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். சீரீஸ் கனெக்ஷனில் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஃபால்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஃபால்ட்டுன்னு வச்சுக்கோ. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உனக்கு ஃபால்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஃபால்ட்டு. அப்போ கரண்ட் இது வழியாக போகுது, I. இது வழியாக போகிறது, இது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இதை தாண்டி என்ன பண்ணாது, கரண்ட் இங்கே போகாது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்டெல்லாம் என்ன பண்ணாது, எரியாது. இப்போ இங்கே ஒரு பல்பு போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பல்பு எரியாது. இங்கே இருக்கிற ஒரு பல்பு போடுறேன் அப்படின்னா இங்கே பல்பு எரியும். இங்கே இருக்கிற ஒரு பல்பு போட்டோன்னா எரியாது. ஏன்னா இதுக்கு மேலே கரண்ட் என்ன பண்ணல, வரலை. சார் இதே நான் வந்து பேரலல் கனெக்ஷனில் போடுறேன் சார். பேரலில் இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப், மொத்தம் 3 லூப் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப். இப்போ இதெல்லாம் ஒரு லூப். ஓகே, இது R1, இது R2, இது R3. வோல்டேஜ் என்ன வரும், R1 வழியாக வோல்டேஜ் வந்து இங்கேயும் V தான், இங்கேயும் V தான், இங்கேயும் V தான். U இல்லைப்பா, V. ஓகேவா? ஆனால் கரண்ட்டு பாரு, கரண்ட் வந்து இங்கே I வருது இல்லைப்பா. இங்கே என்ன போவோம், I1. இங்கே என்ன போவோம், I2. இங்கே என்ன போவோம், I3 போவோம். இப்போ சப்போஸ் இது ஃபால்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபால்ட் ஆனாலும் மீதி 2 வழியாக என்ன பண்ணோம், கரண்ட்டு பாஸ் ஆகி போகும். அப்போ இந்த ரெண்டும் ஒர்க் பண்ணோம்.
இப்போ இங்கே ஒரு பல்பு போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பல்பு எரியும், இந்த பல்பு போடுறேன்னா இங்கே எரியும். அப்படின்னு இதனால தான் திஸ் இஸ் த ரீசன் ஒய் இன் அவர் ஹவுஸ் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையாப்பா, லைட்டு ஃபேனெல்லாம் பேரல் கனெக்ஷனில் தான் போடுவாங்க, பேரல் கனெக்ஷனில் போடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு டியூப்லைட் ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு டியூப்லைட் ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா கூட மற்றதெல்லாம் எரியும், ஏன்னா இந்த ஒன்று மட்டும்தான் போயிடும். ஆனால் சீரிஸ் கனெக்ஷனில் பாருங்களேன், இந்த ஒன்று போயிடுதுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது எதுவுமே என்ன பண்ணாது, எரியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே a parallel circuit has 2 or more loops through which current can pass. அப்போ 2 அல்லது 3 லூப் இருக்குது, அது வழியாக என்ன பண்ணுது, கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. If the circuit is disconnected, ஒன்று டிஸ்கனெக்ட் ஆனால் கூட in one of the loops the current can still pass through the other loops. The wiring in your house consists of parallel circuit. ஏன் வந்து வீடுகளில் வந்து கனெக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், even if one electric gadget goes fault, the other gadget will function since the connection is given in parallel. சீரீஸில் கொடுக்குற அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று போனாலும் அதுக்கு அடுத்து பின்னாடி கனெக்ஷன் இருக்கிறத எதுவுமே என்ன பண்ணாது, வேலை செய்யாது. தெளிவாக புரிஞ்சுங்க. இதை கொஸ்டின் கேட்பாங்க, இன்டெலிஜென்ட் கொஸ்டினில் கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஓகே, ஷால் வி பாஸ் டு அதை கண்டினியூ பண்ணுவோமா? பேரலல் 1/4ன்றது ஆக்சுவலாக பார்த்தோம்னா 1 ஓகே. இப்போ பாருங்கள், when a number of resistors, இப்போ வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து 2 அல்லது 3 சொன்னேன், ஆர் கனெக்டட் இன் parallel, the sum of the reciprocal of the individual resistances. இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன R1, இன்னொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன R2, இன்னொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன R3. அதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழி, R1ஓட தலைகீழி என்னப்பா 1/R1. இன்னொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன R2, அதனுடைய தலைகீழி என்ன 1/R2. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன R3, அதனோட தலைகீழி என்ன 1/R3. ஸோ அதான் அங்கே போடுறாங்க. அப்போ when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the individual resistance is equal to the reciprocal of the reciprocal or equivalent resistance, reciprocal of the effective or equivalent resistance. அழகாக சொல்கிறாங்க. when n resistors of equal resistance are connected in parallel, சார் R1 equal to R2 equal to R3 சார், அப்படின்னா என்ன, R எல்லாமே R தான், அப்படின்னா என்னென்னா R/n, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். அழகாக சொல்கிறாங்க. ஸோ 1/Rp, Rpன்றது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம் அல்லது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். எதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சார்? when R1, R2 and R3 are connected in parallel. இங்கே என்ன நம்ம கேஸ்லன்னா R1 equal to R2, R2 equal to R3, அதனால் எல்லாமே நம்ம Rன்னு எடுத்துக்கிறோம், எல்லாமே ஈக்குவல் வேல்யூ இருக்கிறதுனால. ஸோ ஈக்குவல் டு என்ன வருது, இது எல்லாமே போட்டு ப்ளஸ் 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 ப்ளஸ், இது எத்தனை வேணால் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் பேரலில், சீரீஸ்லேயும் அது மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது பேரலல்னும்போது n/R. அப்போ RP ஈக்குவல் டு என்ன வரும், 1/RP ஈக்குவல் டு n/Rனா RP ஈக்குவல் டு, இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணனா RP ஈக்குவல் டு R/n. ஓகே, ரைட். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், சீரீஸில் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸில் எது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ அதை விட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறான், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எது வந்து குறைவோ, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எது வந்து குறைவோ, the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிற, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோகிராம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோகிராம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோகிராம், ரைட். ஓகே, அதில் லோயஸ்ட் எது, 2 கிலோகிராம் தான் லோயஸ்ட்டு. ஆனால் இங்கே பேரலில் கனெக்ட் பண்ணும்போது உனக்கு இன்னும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த 2 கிலோகிராமை விட கம்மியாக இருக்கும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆர் நாட்? ஓகே, we shall pass on to the next one.
ஓகே, சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel resistors. இந்த parallel ரெசிஸ்டர்ஸில் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் தான் பண்ணுறோம். I think we can continue this class after some time. I think this class is enough. I think almost all the I have shared 4 slides. You play all the 4 slides, carefully go through it. This topic I will continue tomorrow. Okay. Now the assignment is you have to write a series connection, parallel connection. இந்த சீரிஸ் கனெக்ஷனையும் பேரல் கனெக்ஷனையும் எனக்கு பேப்பரில் எழுதி எனக்கு அனுப்புங்க. ஓகே, ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் நான் பார்க்க முடியல. இப்போ அனுப்புங்க, நான் பார்த்துட்றேன். ஓகே, குட்.